ஹாய் வணக்கம். இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் நடந்த 3வது டெஸ்ட் போட்டியில இந்திய அணி அபாரமா செயல்பட்டு 434 ரன்கள் வித்தியாசத்துல இந்த மேட்சை வின் பண்ணியிருந்தாங்க. இந்த மேட்ச்ல இந்தியாவுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு. குறிப்பா ரோஹித் சர்மா, ரவீந்திர ஜடேஜா, சர்ஃப்ராஸ் கான், எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், சுப்மன் கில்னு எல்லாருமே நல்லா விளையாடி இருந்தாங்க. போலிங் டிபார்ட்மெண்ட்ல முகமது சிராஜும் ஜடேஜாவும் அற்புதமான போலிங் போட்டிருந்தாங்க. இப்ப போட்டி முடிஞ்சதும் பேசின இந்திய அணியின் கேப்டனான ரோஹித் சர்மா என்ன சொல்லியிருந்தாருன்னா, டெஸ்ட் கிரிக்கெட்ல விளையாடும் போது நீங்க 2 இல்லனா 3 நாட்களுக்கு மேல விளையாடுறதுல நாங்க 5 நாட்கள் விளையாடுறதோட முக்கியத்துவத்தை நல்லா புரிஞ்சு வச்சிருக்கோம். இந்த மேட்ச்ல நாங்க நல்லா விளையாடி எதிரணி பிளேயர்ஸ் மேல நிறையவே பிரஷரை போட்டோம். எங்களுடைய போலிங் டிபார்ட்மெண்ட்ல கிளாஸ் இருக்கிறதுனால பொறுமையா செயல்படுவோன்றதே என்னுடைய மெசேஜா இருந்துச்சு. அந்த வகையில 3வது நாள்ல சூப்பரா கம்பேக் கொடுத்ததுக்கு நான் பெருமைப்படுறேன். நிறைய அனுபவத்தை கொண்ட ஜடேஜா லெஃப்ட் ஹேண்ட் பேட்டரா இருக்கிறதுனால ஒரு ரைட் ஹேண்ட் பேட்டர் விளையாட நல்லா இருக்கும்னு தான் அப்ப சர்ஃப்ராஸ் கான் இறக்கணும். சர்ஃப்ராஸ் கான் எப்படி விளையாடினாரு நம்ம எல்லாருமே பார்த்தோம். எல்லாத்தையும் நாங்க முன்கூட்டியே பிளான் பண்ணி அதுக்கு ஏத்த மாதிரி தான் பேட்டிங் வரிசையில செயல்பட்டோம். இந்த மேட்ச்ல நிறைய திருப்பு முனைகள் இருந்தது. இந்தியால வின் பண்றதுக்கு டாஸ் எவ்வளவு முக்கியம்ன்றது எங்களுக்கு தெரியும். எங்களுடைய போலர்கள் நிறைய போராட்டத்தை காமிச்சாங்க. இந்த நேரத்துல முக்கியமான போலர்கள் இல்லாம நாங்க விளையாடணும்ன்றதை நீங்க மறக்க கூடாது. குறிப்பா எங்களுக்கு பேட்டிங்லயே பாதி வேலை முடிஞ்சதுன்னு எங்களுக்கு தெரியும். அதுலயும் இந்த மேட்ச்ல சர்ஃப்ராஸ் கான் மற்றும் ஜெய்ஸ்வால் அதிரடியான ஆட்டத்தை வெளிப்படுத்தி அற்புதமா விளையாடினாங்க. ஜடேஜா செகண்ட் இன்னிங்ஸ்ல சூப்பரா போலிங் போட்டாரு. ஜெய்ஸ்வால் பற்றி நான் ஏற்கனவே விசாகப்பட்டதுல நிறைய பேசியிருக்கேன். அவரை பத்தி நான் அதிகம் பேச விரும்பல. கேரியரை உச்சத்துல துவங்கி இருக்கிற நல்ல வீரரான அவரு தொடர்ந்து இதே மாதிரி விளையாட விரும்புறேன். சோ முக்கியமான போலர்கள்லாம் இல்லாமலையும் எங்களோட பிளான் நல்லா இருந்ததுனால ஒரு டீம் எஃபர்ட்டா இந்த மேட்ச் நாங்க வின் பண்ணோம்னு ரோஹித் சர்மா தெரிவிச்சிருந்தாரு.